இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய புதிய ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். விசேஷமாக இனவாதம் இல்லாத ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அது எல்லாருக்கும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதை நான் இன்று முழுமையாக நான் வாசித்து பார்த்தேன். அதிலே சில விஷயங்கள் நன்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது புதிய அரசியலமைப்பு யாப்பு கொண்டு வரும் பொழுது அந்த 13வது திருத்த சட்டம் உள்வாங்கப்பட்டு அதன் மூலமாக வடக்கிலே இருக்கின்ற வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை தாங்கள் பெற்றுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். புதிய அரசியலமைப்பு வரும் பொழுது மலையக மக்களுடைய பிரச்சனையும் அங்கு தீர்ப்பக்கூடிய ஒரு உள்வாங்கலை நீங்கள் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலே இருக்கின்ற எந்த குரோதங்களும் இல்லாமல் எல்லா மக்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு இந்த என்பிபி அரசாங்கம் உருவாக்க இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் பாராட்டுவோம். இந்தியா கொண்டு வந்த இந்த 13வது திருத்த சட்டத்தை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக செய்கின்ற விஷயங்களையும் நீங்கள் சற்று சிந்தித்து செயற்பட வேண்டும். ஏனென்றால் பூகோள ரீதியிலே நாங்கள் அண்மையாக இருக்கின்ற இந்தியாவை பகைத்துக் கொண்டோ அல்லது சைனாவுக்கு நாங்கள் செறிந்து கொண்டோ எங்களுடைய விஷயங்களை சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே ஒரு காலத்திலே சுதந்திரத்துக்கு பின்பு இந்த அதாவது ஜப்பான், மலேசியா, ஸ்ரீலங்கா தான் 3வது நாடாக இருந்தது. இன்று எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாகத்தான் இந்த ஒவ்வொரு அரசாங்கம் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. கோட்டபாய வீட்டுக்கு போனதுனால தான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்திருக்குது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டிலே IMF வந்து வரும் பொழுது அந்த நாட்டிலே 2 வருஷம் IMF நடைமுறைப்படுத்தினால் இன்னைக்கு கிரீஸ்ல 10 அரசாங்கங்கள் படிப்படியாக வந்திருக்கின்றது, தொடர்ந்து வந்திருக்கின்றது. 2 வருஷத்துக்கு ஒரு அரசாங்கம், 2 வருஷத்துக்கு ஒரு அரசாங்கம். காரணம் என்னவென்றால் அந்த ஒவ்வொரு IMF நடைமுறைப்படுத்தும் பொழுது மக்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதை நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே உருவாக்கி விட்டால் நிச்சயமாக நீங்கள் 5 வருஷம் கொண்டு செல்லலாம். அல்லாவிட்டால் உங்களது அரசாங்கமோ 2 வருஷமோ 3 வருஷமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கும். அதே விசேஷமாக எங்கள் பகுதியில் அம்பாரா, பெட்டிக்குளோ போன்ற பகுதிகளில் அனர்த்தம் ஏற்பட்டாலும் நூரெலியா மாவட்டத்திலும் அநேகமான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதையும் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே நானும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த விவசாயங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கும் பொழுது அதை பார்த்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அங்குள்ள விவசாயிகளுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் அந்த தோட்ட பகுதியிலே இருக்கின்ற சில வீடுகள் இன்று அதாவது இடிந்ததன் காரணமாக அவர்கள் வேறு இடத்திலே குடியேற்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் அந்த லைன் காம்பராவை தள்ளி அவர்களுக்கான அந்த வீடுகளை அமைப்பு கொடுத்திருப்பதற்கான வசதி வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டுகின்றேன். செப்டம்பர் 15ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நூரெலியாவிலே வந்து மிக அருமையான ஒரு பேச்சை பேசினார். ලස්සන කතාවක් කරා. මමත් කැමති ඒ කතාවට. හැබැයි එතුමා ඒ කතාව කියපු පරිදි ඒක ඉෂ්ට කරනවා නම් අපි වඩා සතුටු වෙනවා. ඒක තමයි අපිට බලාපොරොත්තු වෙන්නේ. அவர்களுக்கு கட்டாயம் நீங்க உதவி செய்யணும். ஏனென்றால் இன்று தோட்ட பகுதியிலே இருக்கின்ற நிறைய அமைச்சர்கள், உறுப்பினர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல். පෞගේ දවසල ගුරු සහායක 2500ක් ගණ්ඩ කියලා අපේ පෞගේ ආණ්ඩුවේ කැබිනට් පේපර් එක දාලා අනුමත කරලා තියෙනවා. කවුරු හරි එක්කෙනෙක් නඩුවක් ගිය නිසා මේක නතර කරලා තියෙනවා. මේ විශේෂම වතුපාසල් වල ගුරුවරු ඉංගයි. ඒ ගුරුවරු ඉංගේ පොරව ගන්න තමයි මේ 2500 අපි ගුරු සහායක කියලා ඉල්ලලා ගත්තේ. මේකටත් නඩු දාලා තියෙනවා. ඒක නිසා ඔබතුමිය කරුණා කරලා මේකන හොයලා බලලා මේ 2500 දෙන්න කටයුතු කරන්න.